அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே. ஏப்ரல் 11 வந்து தம்பிக்கு பர்த்டே. இவங்களுக்கு வந்து 13. 2 பேத்துக்கு ஒரு நாள் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு போயிட்டு இன்றைக்கி போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு பிரியாணி பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் காலையில் எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் கடைக்கு போனது. காலையில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கடைக்கு போனால் இங்கேருந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். 1/2 ஹவருக்கு மேலே ஆகும். நம்ம போய் அதுக்கப்புறம் மெயின் ரோடு கிராஸ் பண்ணி தான் போனோம். அங்கே தான் நல்லாயிருக்கும் சிக்கன் கடையெல்லாம். லோக்கலில் 1-2 கடை இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது, கட் பண்ணி தரமாட்டாங்க. அங்கே போனோம்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்ம கேட்ட மாதிரி அங்கே நல்லா பீஸ் உடனே போட்டு கட் பண்ணி தருவாங்க. இங்கே ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்பாங்களே, அதான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் டைனிங் டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு இன்றைக்கி மதியானம் சாப்பிட வரதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் சேர்த்து சமைக்க சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கெல்லாம் பிரியாணி எடுத்துகிட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு சேர்த்து சமைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடு எல்லாமே கூட்டி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளப்பிட்டாங்க. இன்னும் ஈவினிங் அவங்க அப்பா கேக் விட்டதுக்காக செம்ம ஹாப்பியாக வருவாங்க. நமக்காக உழைச்சி சம்பாதிக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக கேக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒன்றா ஒரு கிஃப்ட்டு, ஒரு கேக்கு, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தப்பு இல்லை. நான் வந்து வருஷம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் தான் போயிட்டு கடைக்கு போயிட்டு சிக்கனு, கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் வெஜிடபிள், அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு நெல்லிக்காய், ஆப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் கொஞ்சம் ஏபிசி ஜூஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி குடிப்போம். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணியும் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கேக்கு, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டமும் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பிரியாணி வந்து மண்டே சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னா? சொல்லி திடீர்னு ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த? பாண்ணா அப்போ நீ முட்டை மத்தியானம் கொண்டு போனால் அதை சாப்பிட்டியா இல்லையா? தூர வீசிட்டியா? ஆனால் உன் வாய் பார்த்தா முட்டை சமைச்சது மாதிரி தெரியுது. நோவா இல்லையா? என்ன ஆரம்பிச்சிட்ட? கேம் போட்டியா? நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கியா?